வால் இருக்கிற அணில்களை விட வால் இல்லாத அணில் எவ்வளவு தனித்துவமானது, யூனிக்கானது என்று சொன்னவுடன் அனைவரும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து விட்டார்கள். நான் ஒரு 4 ஆண்டு காலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வார இறுதியில என்னுடைய அந்த புத்தக நண்பர்கள், கவிஞர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அங்க அணில்கள் நிறைய விளையாடும். அந்த அணில்களினுடைய சத்தம் வித்தியாசமா இருக்கும். அந்த சத்தம் வருகிற பொழுது அது வால் அப்படி ஒத்திசையில மேல வரும். அதை நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். அங்க மரங்கள், கனிகள் நிறைய நிறைஞ்சிருக்கும். அப்போ ஒரு அணில் சத்தம் வந்தோம்னா எல்லாரையும் கூப்பிடுறேன், நண்பர்கள்லாம், வாசகர்கள். அந்த அணில் கத்துது, ஆனா அதற்கு வாலே இல்லை, வால் இல்லாத ஒரு அணில். பார்த்த உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னங்க இது, அணிலுக்கு அழகே வால் தான், வாலே இல்லை, இது என்னங்க எலி மாதிரி இருக்கு அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. அது கொய்யாவை குறிச்சிக்கிட்டு இருந்தது. நான் சொன்னேன், ஐயா அந்த வால் வந்து அது பாம்போட ஒரு சண்டை போட்டிருக்கலாம், தன்னம்பிக்கையோடு தப்பிச்சங்கிறது ஓடி இருக்கலாம், தன் குஞ்சை காப்பாற்றுறதுக்காக, தன் தம்பி தங்கையை காப்பாற்றுறதுக்காக பறவைகளோடு சண்டை போட்டிருக்கலாம். அப்படி ஓடுகிற போது அதோடைய வால் அது வந்து இழந்திருக்கலாம். இப்ப வால் தான் அழகா, இந்த அனுபவம் இருக்கே, இந்த தன்னம்பிக்கை இருக்கே. வால் இருக்கிற அணில்களை விட வால் இல்லாத அணில் எவ்வளவு தனித்துவமானது, யூனிக்கானது என்று சொன்னவுடன் அனைவரும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து விட்டார்கள். நான் சொல்வது அதுதான். என்னுடைய பள்ளிக்கூடங்கள்ல ஒரு குழந்தை நிறத்தை வைத்தோ, உயரத்தை வைத்தோ, பல்லின் அமைப்பை வைத்தோ யாரும் யாரையும் பகடி செய்வதோ, பரிகாசம் செய்வதோ, ஒதுக்கி வைப்பதோ இருக்கவே கூடாது. வெள்ளை நிறத்து ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும், நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ. பூனை குட்டி போடும்போது ஒன்னு கருப்பா இருக்கும், ஒன்னு வெள்ளையா இருக்கும், ஒன்னு சாந்து நிறம் இருக்கும். எல்லா குட்டியும் தாய் பூனை அரவணைப்பதை போல எந்த பள்ளியிலும் ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே, சக மாணவர்களே, யாரையும் அப்படி போறப்போ விளையாட கருவாயா அப்படின்னு ஒரு குழந்தையை கூப்பிடாதீங்க. ஏன்னா அப்படி கூப்பிட்டு இருக்கிறாங்க, நண்பர்கள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அந்த குழந்தை அதை காயப்படுத்தும், நிறத்தை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் அழகா குட்டி குழந்தைங்க பார்க்கவே கியூட்டா அப்படி முன்பல் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும், அதை வந்து டே பல்லா அப்படின்னு கூப்பிடாதீங்க, அந்த குழந்தையை காயப்படுத்தும். ரொம்ப உயரம் அப்படி சின்னதா இருக்கிற ஒரு குழந்தைய எப்ப பார்த்தாலும் டே அவன் குள்ளனை கூப்பிடு, அப்படி எந்த விஷயமும் இனிமேல் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது. இது அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வி. வாருங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு கல்வியில் சிறந்த தலைமுறை உருவாக்கி காட்டுவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் அவர்களின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.